கோல்டு கிராஷ் ஆயிடுச்சு, அடுத்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலையா? வெயிட், நான் சொல்கிறத தெரிஞ்சுக்காம பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான். சில்வரும் சரி, கோல்டும் சரி, ஸ்டாக்ஸும் சரி, எல்லாமே சைக்ளிக்கல் அசட்ஸ் தான். எந்த ஒரு பர்டிகுலர் அசட்டுமே லாங் டேர்மில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கும். பட் ஆனால் ஷார்ட் டேர்மில் கண்டினியூஸாக ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்காது. இந்த டேபிளை பாருங்கள், 2009லையும் 10லையும் நிஃப்டி சூப்பரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அதை பார்த்துட்டு அடுத்த வருஷம் உள்ள போனவங்க எல்லாருமே காலி தான். சரி, ஓகே, கோல்டு சூப்பராக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கன்சிஸ்டண்டாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை பார்த்து அதுக்கு அடுத்த வருஷம் போனவங்களும் அதுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு எந்த ஒரு ரிட்டர்னுமே மேக் பண்ணவே இல்லை. யாருமே சொல்லாத சீக்ரெட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கோ ஒரு அசட்டோ எப்போ ஜென்ரல் மக்களுக்கு பேச்சு பொருளாக மாறுதோ, நியூஸில் அதிகமாக பேசப்படுதோ, அப்பயே அந்த ரன் முடிஞ்சிருச்சு, அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஆட்கள் வெளியில் போகிறதுக்கு ஒரு பெரிய லிக்விடிட்டி தேவைப்படும். அந்த லிக்விடிட்டிக்கு ஜென்ரல் மக்களை உள்ளே வர வைப்பாங்க. அந்த லிக்விடிட்டியாக நீங்கள் மாறிடாதீங்க. சேஃபாக எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லவா? கோல்டு ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். லாங் டேர்மில் ஸ்டாக்ஸோட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். ஒரு 10-20% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ கோல்டில் போடுங்க, 30-60% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸ் ஆர் இடிஎஃப்ஸில் போடுங்க, ரிமைனிங்கை பாண்ட்ஸாக வச்சுக்கோங்க. அது ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கமாக உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு இருக்குன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.